75 நாளா முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. கடைசியா எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காம நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பல பேர் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 75 நாளும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்க இருந்ததுக்கான செலவு எவ்வளவு. சாதாரணமா ஒரு காய்ச்சல்னு போனாவே 10,000 15,000 தீட்டிடுவாங்க. இதுல முதலமைச்சர் வேற. சோ எக்ஸ்ட்ரா பாதுகாப்புகள் இருக்கும். ஒரு சூட் ரூம் உடைச்சு எடுத்து 2 சூட் ரூமெல்லாம் கொண்டு வந்து வச்சு பயங்கர சேட்டைகள் நடந்திருக்கு. சோ எவ்வளவு செலவாச்சு இந்த ஒரு கேள்விக்கு கேட்டிருக்காங்க சார். மொத்தமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படியே பொத்தாம்பது ஒரு 6 கோடி செலவாச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காதுலயே பூ சுத்துறாங்க. ஏன்னா சாதாரணமா நம்ம போயிட்டு வெளில வந்தாவே சில பல லட்சங்கள் ஆகுது. எப்போ என்னங்க ஏதுங்க எப்படிங்க லொப்படிங்கன்னு சொல்லிட்டு நம்ம கை காசை போட்டு கதற ட்ரீட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது, இப்போ முதல்வர் அப்படிங்கும்போது அப்போலோவே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்களோட பில் எக்ஸ்ட்ராவா இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. அதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? ரைட். சும்மா ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமே. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஃப்ளோர்ல முதல்வர் தங்கி இருந்தாங்க. அதுல மொத்தம் 30 ரூம். 30 ரூமுமே ஒவ்வொரு விதமான ரூம். அதுல சூட் ரூம்ஸ் இருக்கு. அந்த சூட் ரூம்ஸோட ஒரு நாள் வாடகை 26,300 ரூபாய் ஒரு ரூமுக்கு. நம்ம முதல்வர் தங்கி இந்த ரூமுக்கு என்ன பண்ணாங்கன்னா, 2 சூட் ரூமை ஒரே ரூமா எடுத்துக்கிட்டாங்க. சோ அப்ப என்ன ஆயிடும்? 52,600 ரூபாய் ஒரு நாள் வாடகை. அப்போ 2 நாள் சேர்த்தாவே 1 லட்சம் ஆச்சா அவங்களுக்கு. அடுத்தது இப்ப இந்த 2 ரூம் தவிர்த்து அதே ஃப்ளோர்ல 28 ரூம் இருக்கும். அதுல ஜெனரல் வார்டா 8 ரூம் செயல்பட்டு இருந்திருக்கு. ஜெனரல் வார்டுனா என்ன ரேட்னு பாத்தீங்கன்னா 3,500 இருந்து 5,200 ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் வாடகை போகுமாமா. என்ன சார் ஹோட்டலை விட அதிகமா இருக்கு? அப்படிதான் கண்டுக்காதீங்க. அப்புறம் ஒரு 10 ஸ்பெஷல் வார்டு இருந்திருக்கு. 8,500 இருந்து 8,800 ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்பெஷல் வார்டுங்க போகுமாமா. 3 சூட் ரூம் இருந்திருக்கு. அந்த சூட் ரூமுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே 12,500 இருந்து 26,300 வரைக்கும் போகுமாமா. சோ இதெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்து 75 நாளுக்கு இன்டு பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாவே 6 சைபரை தாண்டிடுது. ஒரு நாளைக்கு செலவு 6 சைபரை தாண்டும் போது 1 கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு செலவுங்க போது 75 நாளுக்கு அட்லீஸ்ட் 75 கோடி இருக்கு. வேணா நார்மல் கணக்கு போட்டாலுமே இது ரூமுக்கு மாத்திரம். இனிமேல் அவங்களுக்கு மாத்திரை மருந்து, அதுக்கப்புறம் இவங்க இருந்த ஃப்ளோர்ல மத்தவங்க எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணதுக்கான ஒரு வாடகை இருந்திருக்கும் கட்டாயமா. அப்புறம் எக்மோ கடைசியா ஒரு 24 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு காசு இருந்திருக்கும். லண்டன்ல இருந்து டாக்டர் ரிச்சர்ட் அவர் வந்திருந்தாரு. அவருக்கான ஒரு அமௌண்ட். டெல்லியில இருந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கான அமௌண்ட். இங்க பாத்துக்கிட்ட மருத்துவர்கள், நர்ஸ், அவங்களுக்கு தேவையான அந்த கிளவுஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கூட இவங்க கணக்குன்னு சொல்லிட்டு காதுல பூ வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போதைக்கு இந்த 6 கோடி எங்க இருந்து செலவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுகாதாரத்துறையில ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக கொடுத்திருந்த காசை அப்படியே எடுத்து இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. அடப்போவி. ஆனா இவ்வளவு பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்றதாங்க ஒரு வருத்தமான விஷயம். சீரியஸாவே